தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இந்த தேர்தல் பலருக்கும் ஆச்சரியத்தை தந்தாலும், என்னை போன்ற ஒரு அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒரு யதார்த்தமானதாக தான் பார்க்க முடியுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நுணுக்கமான ஒரு சூழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு இப்போ 108 இடங்கள் கிடச்சிருக்குதுன்னா அவர் அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் அந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுறார். அரசியலுக்கு தான் ஏன்னா ரஜினிகாந்துக்கு முதல்ல ட்ரை பண்ணாங்க. பாஜக எப்படியும் ஆட்சியை அவரை வச்சு அந்த பின்பத்தில் உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க. அவர் உடல்நிலையை காரணம் காட்டி ஏதோ ஒன்று சொல்லி தப்பிச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கும் ஒரு சூழல், சம்பாரித்த பணத்துக்கு பாதுகாக்கணும். இந்த பண மதிப்பிழப்பு செஞ்ச நேரத்தில் பணத்தை மாற்றினார். அந்த இதிலெல்லாம் அவங்களுக்கு நல்லா அவங்க மானிட்டரிங் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு அரசியல்வாதிகள்கிட்டையும் நடிகர்கள்ட்டையும் இவ்வளோ பணம் இருக்குங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அவரை இதை தட்டி கழிச்சிட்டு போயிட்டார். ரெண்டாவது தொக்கா மாட்டினவர் விஜய்கிட்டையும் பணம் நிறையா இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட வரி ஏய்ப்பு செய்வதற்கான ஒரு வழக்கம் கூட அவர்கிட்ட இருக்குது. அதை ரெண்டையும் வச்சு கார்னர் பண்ண போகும்போது தொக்கா மாட்டினவர் தான் விஜய். ஸோ விஜய் 1000 கோடி ரூபா வரியை கட்டுறதை விட ஒரு 200 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு ட்ரை பண்ணுவான். அது அவர் ட்ரை பண்ணான்னு விரும்பலை. இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தின் காரணமாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கான எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபோக்கஸே கிடையாது. ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது இருக்குது, இது இல்லை, இதுக்காக நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இல்லை இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், இந்த மாற்றங்கள் வேணும், இந்த மாற்றத்துங்களுக்காக எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லணும். இப்போது அவருடைய தேர்தல் அறிக்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்காரர்கள் என்ன அறிவிச்சிருக்காங்களோ அதை விட கூட 500 ரூபா பணம் தர்றேன், கூட இந்த வேலையில் செய்வேங்கிறது தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு நீண்ட செயல் திட்டமோ எதுவுமே ஒன்றுமே கிடையாது. யாருக்காக பயணிக்க போகிறோங்கிறது ஒன்றும் கிடையாது. காக்காவுக்கார பணம் பழம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்திருக்கு. இது உங்களுக்கு முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவாக தான் நானும் பார்க்குறேன். இது எப்படி நான் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதுன்னா, இதெல்லாம் ஃபிக்ஸட். எங்கெங்கே யார் யாருக்கு எவ்வளோ வரணும், யார் யார் ஜெயிக்க வைக்கணும், யார் யார் தோக்க வைக்கணுங்கிறதும் எல்லாமே மானிட்டரிங் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இங்கே இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேவருக்கு யாரெல்லாம் அவங்கள கேள்வி கேட்க முடியாதோ இந்த மாதிரி ஆளுங்களை கொடுக்குறது. இதில் இருக்கக்கூடிய ரொம்ப இன்னும் கவலைக்கிடமான விஷயம் நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து பல தசாப்தங்களாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற அரசியல்வாதிகளோ அவருடைய பசங்களோ அந்த வாரிசுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களெல்லாம் தேர்தலில் பிடிஆராக இருக்கட்டும், இல்லை அன்பிலாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்கிறத ரொம்ப இது இப்போ பார்க்குறதுக்கு வெளியில் மக்கள் விரும்பலைன்னு சொல்லி இப்போ அது ஸ்டாலின் சொல்லும்போது கூட சொன்னார், மக்களுடைய முடிவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் இது மக்கள் அவரை ஏற்றுக்கிறாமா இல்லை. ஏன்னா அவர் ஒருத்தர் வர்றாங்கன்னா இவங்க என்ன செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எடுத்தது வருது இல்லையா. தொடர்ந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சிகள்னு சொல்லிட்டு எல்லா நிலைகளையும் குறிப்பாக கல்விக்கெல்லாம் ரொம்ப நல்லா அற்புதமாக செலவு பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு இந்தியா முழுவதும் உள்ள செலவுக்கு போடுற பட்ஜெட்டு அதில் பாதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் போட்டு கல்விக்கான செலவை முன்பட்டாங்க. சமூக நீதி அப்புறம் இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணமாக இருக்கட்டும், அந்த ஃபோக்கஸ் ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இப்போ குறிப்பாக மக்களுடைய எல்லா மக்களும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்திலேயே தான் இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட ஒரு பகைமையை வளர்த்து அரசியல் செய்யணுங்கிறது சூழல் எந்த காலகட்டத்திலையும் இருந்ததில்லை. அது தாய் கட்சியான இதிலேருந்து எந்த கட்சிக்குமே, அதிலேருந்து எந்த கட்சிக்குமே அந்த சித்தாந்த கருத்துக்களோ அந்த சிந்தனையோ இருந்ததில்லை. அப்படிப்பட்டவங்கள மக்கள் தூக்கி இருந்திருக்காங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது இது மக்கள் மேலே சந்தேகம் இல்லை, இவிஎம் மேலே, மிஷின் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் நம்மளாம் ஓட்டு போடணுமா, நம்ம யாருக்கும் நம்ம பிடிச்சவங்க ஃபேவரான ஆளுக்கு போட்டு வரோம், நம்ம ஓட்டை வேறு யாருக்கும் கவுன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சிந்தனை சிந்திக்கக்கூடிய அளவு கூட வருது. நான் சில நண்பர்களுடன் உரையாடிக்கும் போது அவர் அப்படி சொன்னாங்க, நான் பிடிச்ச ஆளுக்குன்னு ஒருத்தர் ஓட்டு போனேன், வேறு மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதன் இந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா என்ன ஆகுங்கிறத பாருங்கள், அது ஒன்று பார்க்கப்படுகிறது. அப்புறம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட இப்போ இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு முனைப்போடு அவங்க பல என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ, சில பாஜகக்காரர்களை ஸ்ட்ரெயிட்டாகவே நேரடியாகவே சொல்கிற அளவுக்கு நாங்கள் எப்படியும் ஆட்சியை பிடிப்போம், எந்த சூழ்ச்சி செஞ்சாலும் ஆட்சியை பிடிப்போம்னு நம்ம ஹெச் ராஜாவே சொல்லியிருக்காரு. அதுபோல் எந்த வகையான முயற்சியை செஞ்சும் ஆட்சியை பிடிக்கிறத
பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுக்கான இழுபறியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அமைப்பு இப்போ இவரை இயக்க போகிறதும், ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் ஒரு கண்ணோட்டங்கிறது கிடையாது. என்ன செய்ய போகிறோங்க ஒரு கிளியர் கட் இல்லையா? மற்றவங்க சொன்னது தான் அவரும் அவர் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கும் ஒரு கிளியர் சிந்தனை இல்லை. அவர் யார் இயக்க போகிறாங்கங்கிற எப்படிங்கிறத வச்சு தான் அவருடைய மக்கள் எப்படி அவர் அந்த இதை இப்போ பண்ண போகிறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அவருக்கு. விஜயை வந்து அரசியலில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டுட்டாங்க அவங்க பிஜேபி வகைராக்கள். அவரை வந்து சினிமா பிரபலம், அவருக்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்குது. செல்வாக்கு இருக்கும் கண்டிப்பாக. ரசிகர்கள் மத்தியில் எந்த நட்சத்திரத்துக்கு தான் செல்வாக்கு இருக்காது. அதே வந்து மக்கள்கிட்ட இருக்குன்னு காமிச்சது தான் நமக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு இதாக இருக்குது. சினிமா எல்லா மக்களும் விரும்ப போகிறதில்ல. அப்படி இப்போ விரும்பினாலும் அவங்களுக்கு வந்து யாருக்குமே ஓட்டு போடாமல் அந்த சிந்தனைக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ எல்லாமே படித்தவங்க எல்லாமே வந்து ரொம்ப பல விஷயங்களை கேட்க வராங்க. அவங்கள்ட்ட என்ன கிளியராக வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் போய் அந்த விஜய் கட்சிக்காரங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, என்ன மக்கள் செய்ய போகிறீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் வேறு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரோம், என்ன மாற்ற போகிறீங்க, என்ன இங்கே இல்லை, என்ன இருக்குது, என்ன நீங்கள் இல்லாத நீங்கள் இப்போ வேணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது அதுக்கான ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இல்லை, ஒரு திட்டம் இல்லை. அப்படியான ஒரு இதை நம்ம பார்க்க முடியுது. என்னுடைய பார்வையில் இதுதான். பிஜேபியுடைய தாய் கட்சியான RSS உடைய சித்தாந்தத்தை வழிநடத்துவராக தான் விஜய் இருக்க போகிறாரு. இனி தமிழ்நாட்டுன்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டில் இந்தியாவின் கேஷினோவா தமிழ்நாட்டில் அவங்க ஒவ்வொரு நகரங்களை நம்ம பார்க்கலாம். இனி லாட்ரிகள், கேம்பிளிங் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய எக்ஸ்ட்ரீம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் இந்த சித்தாந்தத்தில் இருக்கவங்க இந்த இதெல்லாம் இருக்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.